ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடத்த பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு டாட்டூ ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ டாட்டூ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இங்க் ஹாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு இல்லை, இந்த தடவை என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அவருக்கு நம்ம இந்த டாட்டூ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ அப்படியே நம்ம இந்த டாட்டூவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஹாய் கைஸ், ஸோ நம்ம வந்து டாட்டு கடையோட ஓனர் நம்ம ஏகே ஆர்டிஸ்ட் அவர் தான். ஸோ ஹாய். ஸோ ஹாய் சுதன் ப்ரோ. ஸோ இவர் தான் வந்து புதுசாக டாட்டு போட வந்திருக்காரு. ஸோ எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா டிசைன்ஸ்லாம்? ஸோ ஃபைனலாக சூஸ் பண்ண டிசைன் வந்து இதுதானா? லயன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதோட அவுட்புட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து ஸ்டென்சில் பண்ணணுமா இப்போ? ஸ்டென்சில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ டாட்டூ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 minutes. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாட்டூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. முடிஞ்சா முடிஞ்சு அவ்வளோதான். அவ்வளோதான் எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணுறது தான் வேலை. அப்படியே எனக்கு பார்க்கணும். ரெடி ஆயிடுச்சு டாட்டூ. பயமா இருக்கா? என்ன பயம் இல்லாமல் இருக்குமா? இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கு. இது வெறும் சாம்பிள் தான். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் தி பெஸ்ட் கைஸ். எஸ். அது என்னது வேஸ்லினா? பயோலைன். ஸ்கின் சாஃப்டாக ஓப்பன் ஆகிருக்கு. கீழே இருந்து போகணும். ஆமாண்ணா, மேலே இருந்து வரக்கூடாது, கீழே இருந்தால். எப்படி வலிக்குதா? வலியலை இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒரு அடி குத்துற மாதிரி இருக்கா? உனக்கு குத்தமாக அது எப்படி இருந்துச்சு? சுகமா ஏன்டா கண்ணு கலங்குது அப்படின்னு இருக்குது வைப்ரேஷன். ஸோ இப்போ வந்து பாதி டாட்டூ முடிச்சுக்கிறியா? பாதினா ஒரு 20% கம்ப்ளீட் ஆயிருக்கு. 20%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்குமா? எஸ், அப்சல்யூட்லி. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பெயின் இருக்கா இல்லை? பெயின்லாம் இல்லை, பெயின்லெஸ் தான். பெயின்லெஸ் தான். ஸோ பையன் பரவாயில்ல, வலி இல்லாமே போட்டா அப்படி. ஸோ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வருமா வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிசைன் மட்டும் யோசிச்சு இன்னொருத்தர் சொல்கிறத மட்டும் பண்ணா என்ன பண்ணால் இன்னும் நல்லா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வரும். பார்ப்போம். பயங்கரமாக தான் போய்கிட்டு இருக்குது டேட்டூ. முடிஞ்சால் டைம் இருந்தால் நானும் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். என்ன செய்ய நினைக்கிறீங்க?
வாங்க பண்ணிடுவோம். உங்கள் ஆசை ஏன் நான் எடுக்கணும்? ஸோ ஆகாஷ் இப்போ சொல்லுங்கள், இது வரைக்கும் எத்தனை டேட்டூ போட்டிருப்பீங்க? ஒரு 5000 ப்ளஸ். 1000 ப்ளஸ்ஸா? ஓ மை காட். 4.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4 டேட்டூ 5 டேட்டூ கன்ஃபார்மாக வந்துடும். ஆ. இப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த ஷேட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேட்டூ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஸோ மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட இருக்குது. கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். டேட்டூ பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கணும்னு தோணும். அந்த மாதிரி. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ண ஒரு டேட்டூஸோட இதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு 300 டேட்டூஸ் இருக்கும் ஒரு இதில். சும்மா பிக்சராக வரவங்களுக்கு ஐடியாஸ் காமிக்கிறதுக்காக. ரஃபாக எதுவுமே தெரியாமல் வந்தாங்கன்னா அவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதுலேருந்து ஓகே ஓகே, கஸ்டமைஸும் பண்ணுவாங்க அவங்களுக்கு எது வேணுமோ. சூப்பர் சூப்பர். ஸோ வெளியில் பார்த்தேன் எதுவும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன அது? ட்ரைனிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாளாக ட்ரைனிங் கொடுக்கணுன்னு இருந்துச்சு. நிறைய பேர் இப்போ என்கொயரி வராங்க. அதனால் ட்ரைனிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க கரண்ட்டில். ஓகே, ஃபீஸ்லாம் எப்படி ப்ரோ? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம்? அது வந்து பேசிக் அட்வான்ஸ் 2 கோர்ஸ் இருக்குது. அது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஸோ யார் வேணாலும் கற்றுக்கலாமா இப்போ டேட்டூஸ்? யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ எனக்கு வந்து டிராயிங் மேலே சுத்தமாகவே ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அப்படின்னாலும் நம்ம டேட்டூ பண்ண முடியுமா? கற்றுக்கலாம். பொறுமை மட்டும் இருந்தால் போதும் ப்ரோ. லேர்ன் பண்ணணுங்கிற ஐடியா இருந்து பொறுமை இருந்துச்சுன்னா போதும். ஓகே ஓகே. ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக கற்றுக்கலாம். ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? 90 days அட்வான்ஸாக கற்றுக்கணுன்னா. பேசிக்காக கற்றுக்கணுன்னா 45 days to 50 days. 50 days. ஓ பரவாயில்லைங்க. ஒரு நல்ல ஒரு இதான் சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்கஹாலிக்ஸ் வந்துடுங்க. என்னோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டேட்டூ வந்து எந்த மாதிரி லெவலில் வந்துருக்கு ப்ரோ? நல்லாவே வந்துருக்கா? 60% முடிஞ்சிருக்கு ப்ரோ. 60 தான் முடிஞ்சிருக்கா? ஆமாம். இதுக்கப்புறம் நைஸ். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 hours போகுது. 1 hour 1.5 hours ஆயிடுச்சு. சரி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து டேட்டூ முடிக்கிற ஸ்டேஜ் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிசைன் சூப்பராகவே தெரியுது ஜி. உங்களுக்கு எப்படி பெயின் எப்படி இருக்குது? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஸோ அதுலேயே தெரியுது கொஞ்சம் போக போக கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் பரவாயில்லைங்க, வேறு லெவலான ஒரு வெறித்தனமான டேட்டூவாக தான் தெரிகிறது. இந்த மைக்கை கொண்டா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஸோ தங்களது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் அந்த வலியோட ரிசல்ட் தான் தாங்க முடிய மாட்டேங்குது. ஸோ நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி தான். ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். உட்கார டைம் தான் விஷயம். சரி, இப்போ வந்து அடுத்தது கலர் ஆட் பண்ண முடியுமா? கலர் ரெட்டும் ஒயிட்டும் ஹைலைட் பண்ண போகிறேன். இது வந்து இன்டென்ஸ் பிராண்டில் பிரைட் ரெட்னு இங்க் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே குவாலிட்டியான இங்க்ஸ் தான். ஐயோ, ரெட் கலர் கொடுத்தாலே ஒரு ஹைலைட்டாக தெரியுது. தெரியும். கண்ணு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ லைன் அப்படியே வெறித்தனமாக நல்லா இருக்குல்ல? நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. ஒர்க் வைஸ் வந்து பயங்கரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஃபைனல் அவுட்புட்டுக்காக வெயிட்டிங் தான். ஸோ இப்போதான் இன்னும் போயிட்டு தான் இருக்குது ப்ராசஸ். ஒயிட்டா?
ஸோ கலருக்கு ஒயிட்டுமே தெரியுது. கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி கலர்லாம் ஆட் பண்ணும்போது தான் அந்த லைனுக்கு ஒரு உயிர் வர்ற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. நான் எப்பேர் ஆளு. இப்போ சில பேர் வந்து கலர் டாட்டூ மட்டுமே பண்ணுறாங்கல்ல ப்ரோ. ஸோ அது வந்து எந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும்? ஸ்கின் கலராக இருந்தால் கலர் யூஸ் பண்ணாவே ஸ்கின் டோன் நல்லா ஃபேராக இருந்தால் தான் நல்லா தெரியும். கொஞ்சம் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா ரெட்டு நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். இதெல்லாம் ப்ளூ. இதை தவிர ஸ்கின்ஸ்க்கு அவ்வளோ தெரியாது. ஃபேராக இருந்தோம்னா எல்லோலேருந்து எல்லா கலர்ஸுமே ப்ரைட்டாக தெரியும். ஸோ அது வந்து அப்படியே ஆர்ட் மாதிரியே இருக்கும். ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணலாம். எல்லாமே என் ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு இன்கோஹாலிக்ஸோட ஐடியுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உள்ளே போய் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு டேட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டேட்டுவை ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட். ரெடியா ப்ரோ? ஓகே. எஸ், ஃபைனலியா? ஃபைனலி மியூசிக்கலி ஓகே. கதகளி. வாவ், பயங்கரமாக இருக்குது. வந்து நல்ல ஒரு செமையான ஒரு லுக் கொடுத்துருக்கு. அதாவது நல்ல ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து இந்த கலர் தான் ஹைலைட்னே சொல்லலாம். அது வந்து ஸோ நம்ம டார்க் ஸ்கின் டோனுக்குமே வந்து நல்ல ஒரு இதாக தெரியுதுன்னா பயங்கரமாக தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சரி ப்ரோ, இப்போ அவ்வளோதான், டேட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ சுதர்ணா எப்படி இருக்குது டேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? நைஸ் ஃபீல். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று கரெக்டாக வந்துருக்கா? சூப்பராக பண்ணுறாங்க. நான் எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள் ஆகாஷ். ஸோ இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னால் பண்ண முடிஞ்சது உங்கள் பேர் சொல்லி வந்தாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்துங்க, 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் வந்துடுங்க. ஸோ வந்து பண்ணி கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் ஆகாஷ் நம்ம கூட இருக்காரு. ஸோ வந்து இப்போ டேட்டூ பண்ணதை பார்த்தோம். ஸோ வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ? ஒரு இன்ச்சுக்கு நம்ம எவ்வளோ வாங்கணும் ப்ரோ? நான் வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து டிசைன்ஸாக போனால் 399 சார்ஜ் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் டபுள் லைனுக்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 99க்கு பண்ணுவாங்க, 199 பண்ணுவாங்க, 1500 பண்ணுவாங்க, 750 பண்ணுவாங்க. எல்லாம் பேஸ்டாக அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பொறுத்து தான் இருக்கும். இப்போ நம்மளோட அவுட் வந்து 99 ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப பேசிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம ரியலிசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதனால பார்த்துங்க, ஆர்டிஸ்ட் சீப்பாக போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதோட நம்ம பே வந்து அதை வந்து இது பண்ணி ஆகணும். ஸோ மாட்ரேட்டாக நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து அந்த விஷயத்தில் வந்து இது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து வராங்க அப்படின்னா 20% சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி ஏதாவது ரவிராஜ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்களா? இல்லை, இது வந்து ஆர்டிஸ்டோட ஒர்க்கும் தான் மெயின். இப்போ உங்களோட பேர் மட்டும்தான் 20% தான். அதுவும் ஒர்க் வந்து இன்னும் பெட்டராக தான் ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ பார்த்துங்க கைஸ், நல்ல ஒரு சான்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டேட்டூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்கோவாலிஸ் வந்து டேட்டூ பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுப்பான்னு சொல்லுவோம். ஸோ கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. கடை வந்து ப்ரோசோன் மார்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. விளாங்குறிச்சி ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நம்ம ஷாப் தான் ஃபஸ்ட்டு ஷாப். இங்கே இன்கோவாலிக்ஸ் வந்து சர்ச் பண்ணாவே நம்ம இருக்கும். ஸோ சூப்பர். ஸோ வெல்டன் செமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நன்றி. இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய டேட்டூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5,000 லட்சமாக ஆகணும். ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது நான் வந்து பண்ணுறேன். நம்ம டைம் இல்லை, எனக்கு இதுவே ஒரு டைம் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பிளான் பண்ணி நானுமே ஒரு டேட்டூ ஆர்ட்டுக்கு ஒன்று பண்ணேன். வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.